சின்னதாக உள்ள யூனிஃபார்மை எப்படி பெருசாக்குறதுன்னு கையெல்லாம் பிரித்து எடுத்துருங்க. 3 டாப்பையும் மேலே போட்டு இந்த மாதிரி அளவு எடுத்து மிச்சம் உள்ள எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு கரெக்டாக பிசிறு இல்லாமல் கரெக்டாக அந்த கோட்டில் அளவு வச்சு எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி எக்ஸஸ் ஆகல துணிகளெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. கரெக்டாக அளவாக இருக்கணும், ஏன்னா வளைவு வரும். இந்த மாதிரி மேலே கோடு கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 இப்படி ஹோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கிறோங்க. கரெக்டாக அந்த கோடை வச்சு கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். அதே மடித்து கைலி முட்டுற மாதிரி இன்னொரு தையல் போட்டு தைச்சிடுங்க. ரெண்டாக மடித்து போட்டு இதே மாதிரி அளவு சுடிதாரை வச்சு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கிறோங்க. உங்கள் அளவு சுடிதார் எவ்வளவோ அந்த அளவை வச்சு மார்க் பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணி சுடிதார் வச்சு அது மேலே வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறோங்க. உங்களுக்கு நெக்கு எவ்வளோ தேவைப்படுமோ உங்கள் அளவு சுடிதாருக்கு அந்த அளவு வச்சுக்கிறோங்க. எனக்கு நெக்கு ஒரு 2 இன்ச்சு அகலமும் நீளம், கீழே இறக்கு ஒரு 4 இன்ச்சு தேவைப்படுது. நான் அதை வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். பாக்ஸ் போட்டு வளைவு போட்டு எடுத்துட்டேன். அது மாதிரி ஷோல்ட்ரு ஒரு 4 இன்ச்சு ஷோல்ட்ரு, ஒரு 5 இன்ச்சு ஹாம்கோல் ஒரு 5 இன்ச்சு வருது. 5 இன்ச்சு வச்சு அளவு வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேங்க. இது போல் பாக்ஸ் போட்டுக்கிறோங்க. போட்டு 1 இன்ச்சு இங்கிட்ட 1 இன்ச்சு அங்கிட்ட ஒரு 2 இன்ச்சு வச்சு அந்த இதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வளைச்சி வளையாக போட்டுட்டு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இதே போல் கட் பண்ணி அழகாக எடுத்துக்கிறோங்க. இது நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது லேஸாக தான் தெரியும், அதுக்கு மேலே அது அவ்வளோவா தெரியாது. ஜாயினிங் அவ்வளோவா தெரியாது நம்மளுக்கு. வேஸ்ட்டாக போடுறதுக்கு நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணி போடுறதா இருந்தால் போடலாம். அது மேலே வச்சு ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. பேக்கு அதே அளவு வச்சு கட் பண்ணிக்கணும். நான் ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் ஒரே அளவாக தான் வச்சுருக்கேன், அதனால நான் ஒரே அளவாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வித்தியாசம் வந்ததுன்னா நீங்கள் வேறு அளவு வச்சு தனித்தனியாக வச்சு வெட்டி எடுத்துக்கிறோங்க. அதில் ஸ்லீவ் அந்த ஸ்லீவே நம்ம அதை எடுத்துக்கணும். இதில் சுடிதாரில் சின்ன சுடிதார் தான் இருக்கும், அதில் ஒரு பீஸ் இன்னொரு சுடிதார் எடுத்துகிட்டு ஒரு பீஸ் எடுத்து இது மாதிரி 2 மடித்து போட்டுக்கிறோங்க. நம்ம நெக்கு தைக்கிறதுக்காக இதே மாதிரி அளவு வச்சு நெக்கில் ஒரு நாச் போட்டுக்கிறோங்க. ஷோல்டரை இதே அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. ஷோல்டரை கட் பண்ணி எடுத்துருங்க. அப்படியே எடுத்துகிட்டு நெக்கு அளவு கரெக்டாக அளவு வச்சு நாச் மேலே வச்சு நம்ம நெக்கை தைக்கணும். நெக் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் நெக்கு தைச்சிக்கிட்டு வாங்க. கேப்பில் தைச்சிக்கிட்டு வாங்க. நெக் அப்படியே தைச்சிட்டு வாங்க. நெக்கு தைச்சி முடிச்சாச்சு. ஒரு நாச் போட்டுக்கிறோங்க. நெக்கில் தையல் இதே மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுருங்க. அப்போ தான் நெக்கு நம்ம சீவ் கரெக்டாக வரணும். அடிச்சு தைக்கையில் கரெக்டாக எடுத்துட்டு படிஞ்சிடும். அது படிமான தையல் போட்டனால அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு அளவில் ஒரு தையல் போட்டுருங்க.
நெக் அப்போ தான் அழகாக இருக்கும். இன்னொரு ஒரு தையல் கூட மேலே எட்ஜில் போடலாம். ஒரு தையல் போட்டால் போதும். போடுங்க. ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து இதே மாதிரி பேக்கையும் தைச்சி எடுத்துருங்க. பேக் நெக்கையும் தைச்சி எடுத்துருங்க. இது வந்து பாருங்கள் ஃபினிஷிங் ஆச்சு. இந்த பக்கம் உள்ளது எச்எஸ் துணியை விட்டு எடுத்துருங்க. ஒரு தையல் போட்டு மீதி உள்ள எச்எஸ் துணியை வெட்டி எடுத்துருங்க. ஷோல்டர் பக்கம் உள்ளது நெக்கு. கையில் வந்து கொஞ்சோண்டு எக்ஸஸாக கொஞ்சோண்டு ஜாயிண்ட் போட்டிருக்கேன். அது வந்து தையலுக்கு உள்ளே போயிடும். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறோம். ஷோல்டர் கோட்டில் வச்சு வந்து ஸ்லீவில் சென்டர் கட் பண்ணியிருக்கோம். அது தூக்கி அதில் வச்சு நம்ம வந்து ஸ்லீவை ஜாயின் பண்ணுறோம். ஸ்லீவை ஜாயின் பண்ணிக்கிறோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் உள்ள ஸ்லீவ் இதில் ஜாயின் பண்ணுறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்லீவ் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணி எடுக்கிறோம். ஃபினிஷிங் பண்ணுறோம். சுடிதார் ஃபினிஷிங் பண்ணுறோம். அப்படியே ஃபினிஷிங் பண்ணிவிட்டு கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு கீழே ஓப்பனுக்கு வந்து கரெக்டாக கொண்டாந்து நிறுத்திக்கிடுங்க. நிறுத்திட்டு அதில் ஒரு 2 தையல் போட்டுட்டு அதை அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு மடித்து அடிச்சுக்கிறோங்க. நம்மளுக்கு ஓப்பனுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு அடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கையை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வளைச்சிடாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு வாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டு மேலே இந்த துணியை 2ஐயும் நல்லா அமுக்கி பிடிச்சிட்டு அந்த 2ஐயும் ஆகிட்டு நடுவில் சென்டராக கரெக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டு வந்துட்டு மிஷின்லேருந்து அப்படியே எடுத்து அதில் 2 தையல் இந்த பக்கம் உள்ளதை துணியை ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு அடித்து மடிச்சுக்கிட்டு அது 2ஐயும் தையல் போட்டு எடுத்துட்டு அப்படியே பேக் திருப்புங்க. அதே மாதிரி இந்த பக்கம் உள்ள ஓப்பன் துணியை அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு வச்சுட்டு தைச்சிட்டு வாங்க. அப்படியே இப்போ நம்ம ஓப்பன் ஃபினிஷிங் பண்ணிட்டோம். முடிஞ்சிச்சு. அதே மாதிரி அடுத்த பக்கம் உள்ள ஓப்பன் அதே மாதிரி ஃபினிஷிங் பண்ணிடுங்க. அடுத்த பக்கம் உள்ள ஓப்பனை ஃபினிஷ் பண்ணுறோம். நம்ம இது வந்து கீழே உள்ள பாட்டில் ஒரு 1/2 இன்ச்சு வந்து தைச்சிக்கிறேங்க. ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிக்கிறேங்க. தைச்சி ஹோம் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சுடிதாரே பாருங்கள், சிறியளவு சுடிதார் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. எங்களோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.